ஹாய் டேட் மிச்சம் இல்லைங்களா? ஸோ நம்ம எதோட மிச்சம் நான் எந்த கண்டினியூ பண்ணலாம். நான் எதோட மிச்சம்னா ஜேகே வந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருப்பான். ஸோ இதோட நம்ம சின்னமாக அங்கே கதைக்குள்ளே போகலாம். ஜேகே வந்து ஓடி வந்து பார்த்துட்டு செம்ம இரிட்டேட் ஆகுது. அவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது, அவ்வளோ கோவப்படுறான். கலவரமே ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜேகே, ஜெம்மன், ஜேகேயோட ஃப்ரெண்டு, ஸோ 3 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகேயோட ஃப்ரெண்டு ஸோ ஜேகே பார்த்துட்டு, டேய் பாத்தியாடா மச்சான், இப்போ நம்ம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்டா. பிரச்சனைக்கு காரணமே இந்த ரைட்டு தான்டா. என்னடா பண்ணுறது இப்போ? என்னோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ ஜேகே அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். ஸோ 2 பேரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஸோ மற்ற பேர் எங்கேயாவது ஒழிஞ்சிருப்பாங்க, அவங்களே சேஃப் பண்ணி வைங்க, புரிஞ்சதா? இங்கேருந்து 2 பேர் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். ஜேகே ஜெம்மன்ட்டையும் அவன் ஃப்ரெண்டுக்கிட்டையும் இந்த மாதிரி நம்ம ஜேகே சொன்னோன்னே ஸோ ஜேகேயோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு, மச்சான் ஜேகே என்னடா சொல்கிற, உன்னை எப்படா உன்னை விட்டுட்டு போக முடியும்? ஜேகேயோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட சொன்னோன்னே ஸோ ஜேகே அவனோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல, தயவு செஞ்சு 2 பேரும் இங்கேருந்து போங்க, நீங்கள் 2 பேரும் சேஃபாக இருக்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சரியா? ரைட்டாக பார்த்துக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து போங்க 2 பேரும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னானே ஸோ ஜேகே ஃப்ரெண்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மினை கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா ஸோ ஜிம்மன் ஒரு நிமிஷம் ஜிம்மன் ஜேகே பக்கத்தில் வந்துட்டு, ஜேகே நான் எப்படி உன்னை விட்டுட்டு போகிறது இந்த பிரச்சனையில்? உன்னை தனியாக விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்றாவே பார்த்துக்கலாம், ஒன்றாவே சால்வ் பண்ணிக்கலாம், ஒன்றாவே பிரச்சனை தீர்த்துக்கலாம். அதனால் தனியாலாம் விட்டுட்டு போக முடியாது ஜேகே, நான் உன் கூட தான் இருப்பேன். ஜிம்மன் ரொம்ப அடப்பிடிக்கிறான் ஸோ ஜேகேக்கு சரியாக கோவம். ஏற்கனவே செம்ம காண்டு மைண்டில் கோவத்தில் இருந்திருப்பான். ஸோ இன்னும் இவன் வேறு இப்படி சொல்லிட்டானா அம்மா காண்டாது. ஸோ ஜேகே ஜெம்மனை பார்த்துட்டு, ஜெம்மன் இதில் நீ இவ்வளோ ஆகக்கூடாது, இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், சரியா? நீ இங்கேருந்து போ டார்க் கூட, ஸோ அவன் கூட சேஃபாக இரு, புரிஞ்சதா? ஜேகே ஜெம்மன்கிட்ட இந்த மாதிரி எடுத்து சொன்னானா ஸோ ஜெம்மன் இதெல்லாம் கேட்டுட்டு ஜேகேவை பார்த்துட்டு, நீ என்ன சொன்னான்னு நான் கேட்குறேன், மட்டும் இந்த பிரச்சனையில் தனியாக விட்டுட்டு என்னால் எப்படி இருக்க முடியும் ஜேகே? ப்ளீஸ் ஜேகே, என் கூட நீயும் வந்துடு. ஜெம்மன் ரொம்பவும் அடம் பிடிக்கிறான். ஸோ ஜேகே செம்ம இரிட்டேட் ஆகுது. ஜெம்மன் நான் சொல்கிறத கேளு ஜெம்மன், நீ இங்கேருந்து போ, உன்னோட சேஃபு எனக்கு ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கோ ஜெம்மன், சும்மா இரிட்டேட் மைட் பண்ணியிருக்காத, புரிஞ்சதா? என்னை கோவப்படு, திட்டு, என்ன வேணா பண்ணு, ஆனால் என் கூட வந்துடு ஜேகே, ப்ளீஸ் ஜேகே, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஜேகே, புரிஞ்சுக்கோ ஜேகே, ப்ளீஸ் என் கூட வந்துடு. ஜிம்மன் சொன்னதே சொல்லி ரொம்ப அட்டம் பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ ஜேகே அவனோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு, டேய் இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போடா டார்க்கு, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, கூட்டிகிட்டு போ, இரிட்டேட் மைட் பண்ணிகிட்டு இருக்கான், ஏற்கனவே கோவத்தில் சரியான கோவத்தில் இருக்கேன், பிச்சரை போகிறேன், கூட்டிகிட்டு போடா இங்கேருந்து 2 பேர் போங்க. ஜேகே பயங்கரமாக இந்த மாதிரி கற்று சொல்கிறான். ஜேகேயோட ஃப்ரெண்டு தான். ஸோ ஜிம்மனை பார்த்துட்டு, இப்படி வாட ஜிம்மன், ப்ளீஸ் ஜிம்மன், கோவத்தை பற்றி உனக்கு தான் தெரியும்ல, அவன் பார்த்துப்பான் எல்லாமே, அவனுக்கு முன்னும் ஆகாது, அவனும் சேஃபாக வந்துடுவான் நம்ம கூட, ஜிம்மன் நம்ம போகலாம். ஜிம்மன் டார்க்கா ஜேகேயோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு, பேசிகிட்டு இருக்க டார்க்கு, நான் எப்படி ஜேகே விட்டுட்டு வருது? நான் வரமாட்டேன், நான் ஜேகே கூட தான் இருப்பேன், சாவாதாலும் வாழ்ந்தாலும் நான் ஜேகே கூட தான் இருப்பேன். ஜிம்மன் இந்த மாதிரி ரொம்ப அட்டம் பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ நான் ஜேகே விட்டு வரமாட்டேன் சொல்லிட்டு ஸோ அவன் ஜேகே ஃப்ரெண்டுக்கிட்ட டார்க் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. இது நீ ஒன்றும் விளாட்ற கேமும் கிடையாது, கேம் பிளேயரும் கிடையாது, புரிஞ்சதா? இது போன்னு சொன்னேன் ஜெம்மன் உன்னை. முடியாது ஜேகே, நான் போக மாட்டேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் கூடயே தான் இருப்பேன். ஜெம்மன் ரொம்ப அடம் பிடிக்கிறான். ஸோ ஜேகே சப்புன்னு ஒரு கன்னத்தில் அறதான், சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு சப்புன்னு கன்னத்தில் அரைஞ்சிடறான். ஸோ ஜெம்மன் கன்னத்தில் கை வச்சுட்டு, நீ அடி, எவ்வளோ வேணா அடி, ஆனால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். டார்க்கே என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இவனை இங்கிருந்து கூட்டிகிட்டு போறியா இல்லை உன்னை சாவடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறான் பயங்கரமாக. ஜேகேயோட ஃப்ரெண்டு பயந்துடுறான். டே மச்சான் ஜேகே, நீ டென்ஷன் ஆகாத, நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். டே ஜெமினே வந்துடுறான் ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க? அவன் கோவத்தை பற்றி தான் உனக்கே தெரியுமே, எரிமலை எப்படி பொறுக்கும், வெடிக்கும்டா. டே சும்மா அவன் எரிமலை மாதிரி சும்மாவே வெடிப்பான்டா, அவனுக்கு கோவம் இப்படி வரணும் உனக்கே தெரியும்ல, வாடா போகலாம், அவன் பார்த்துப்பான்டா, அவன் சேஃபாக வந்துடுவான்டா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஜேகே ஃப்ரெண்டு ஜிம்மன். ஸோ 2 பேருமே போயிடுறாங்க. ஜேகே அப்படியே
பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ செம்மையாக வருது. சரியா ஃபைட்டிங்கு. ஸோ ஜேகே தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரையும் போட்டு பந்தாடி பறக்க விடுறான். ஃபைட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸோ பிரைட்டை தான் கூப்பிடுறான். பிரைட்டு ஜேகே சத்தமாக கூப்பிட்டாங்க. ஸோ பிரைட்டை திரும்பி பார்த்துட்டு ஸோ ஜேகே பார்த்தோன்னா இன்னும் செம்மையாக அவனுக்கு வருது. அவ்வளோ காண்டாது. ப்ரோ என்ன ப்ரோ எப்படி இருக்க ப்ரோ? நம்ம பேரை சொல்லி எவன்டா அது கூப்பிட்டோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நீ. பரவாயில்ல ப்ரோ, என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எல்லாம் மீட் பண்ணி பேசிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல ப்ரோ. ஜேகே ப்ரோ ரைட்டு இந்த மாதிரி ரொம்ப கிண்டலாகவே பேசிக்கிட்டு இருக்கான் ஸோ ஜேகேட்ட. ஸோ ஜேகேக்கு சாரியாக கோவம் வருது. அப்படியே கையை முறுக்கிட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறான். ஸோ பிரைட்டு பக்கத்தில் ஜேகே பக்கத்தில் வந்துட்டு என்ன ப்ரோ கையெல்லாம் முறுக்குறீங்க, என்ன முறைக்கிறீங்க, என்ன ரொம்ப சூடாயிட்டியோ? என்ன ஜில் வாட்டர் கொண்டு வரவா? அதை குடிச்சிட்டு கோலாட்டு அடிக்கிறியா ப்ரோ? வீட்டு இந்த மாதிரி ரொம்ப கிண்டலாகவே பேசிட்டு இருக்கான். ஸோ ஜேகேக்கு செம்மగా கோவம் வருது. அப்படியே பல்ல கடிச்சிட்டு ஸோ ஜேகே பிரைட்டை பார்த்துட்டு ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கும் எனக்கு தானே பகை. எதுவாக இருந்தாலும் ஏன் முன்னாடி கேட்க வேண்டியதான், நீ எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஜேகே பிரைட்டை பார்த்து இந்த மாதிரி நம்ம சொன்னோன்னா ஸோ பிரைட்டு ஜேகேவை பார்த்துட்டு மாம்சி நீ சொல்கிறது கரெக்டு தான் மாம்சி, நான் உன்ட்ட நேரடியாக வந்து பேசியிருக்கணும். இப்படி பிரச்சனை பண்ணி தான் நான் இது பண்ணியிருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு என்னோட பக்கம் தீக்கணும்ல. ஸோ நிறைய பிரச்சனை பெரிய கொடி குண்டு வெடிக்கிற மாதிரி வெடிச்சு பிரச்சனையாகி அப்புறம் உன்கிட்ட வந்து பேசலான்னு நினச்சேன். இப்போவே தெரிஞ்சிருச்சா? லேட்டாக தான் தெரிஞ்சிருக்குன்னு நினச்சேன். ஆனால் அவன் ஃப்ரெண்டு அதுக்கு முன்னாடி ஓடி வந்து சொல்லிட்டானா? ரைட்டு ரொம்ப ஈவலாக பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க நீ. இது உனக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை. மேலும் மேலும் இப்படியே தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, சாவி என் கையில் தான். ஜேகே செம்மையாக கோவப்பட்டு இந்த மாதிரி நம்ம பிரைட்டுக்கிட்ட சொன்னோன்னா ஸோ பிரைட்டுக்கு சரியாக கோவம் வருது. ஸோ ஜேகேவை பார்த்துட்டு சின்னடா மறட்டுறியா? ஐயோ பயந்துட்டேன். அடப்படா வேணா பிடிச்ச தண்டமே சொன்னானே என்ன 4 அடிச்சு 10 அடி தூரத்துக்கு 20 அடி தூரத்துக்கு போயிடுவேன் நினச்சியா? பயந்து ஓடி போயிடுவேன் நினச்சியா? நான் பிரைட்டுடா. பிரைட்டை யாராலும் அசைக்கவும் முடியாது, யாராலும் விரட்டி அனுப்ப முடியாது. இந்த பிரைட்டு எவனுக்கும் பயப்படவும் மாட்டான். ஓ அப்படியா? உனக்கு என்னை பற்றி தெரியும் நினைக்கேன், இல்லை தெரியாதம நடிக்கிறான்னு எனக்கே புரியலை. அதை விட வேற மாதிரி கிங்க எவனுக்கும் பயப்பட மாட்டேன். என்னை அசைக்கிறவன் நினச்சவன் உசுரோடி வீட்டுக்கு திரும்ப முடியாது, உசுரோடி எவனும் போகவும் முடியாது. பணமாக தான் வீட்டுக்கு போகணும். இதெல்லாம் என்கிட்ட ரொம்ப வச்சு உன் உயிரை நீயும் உனக்கே பணையம் வச்சுக்காத, புரிஞ்சதா? ரைட்டு ஜேகே ரொம்ப கோவம் இந்த மாதிரி சொன்னோம். ஸோ ரைட்டுக்கு கோவம் வந்து ஸோ ஜேகேவை அடிச்சிடுறான் ஸோ கண்ணத்துலேயே. ஸோ ஜேகே செம்ம கோவம் வருது. ஸோ ஜேகே ரைட்டு கண்ணத்துலேயே சொப்பனை அடிக்க. ஸோ அப்படியே 2 பேத்துக்கும் பயங்கரமாக ஃபைட்டிங் நடக்குது. 2 பேருமே பயங்கரமாக ஃபைட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அவரோட ஃபைட்டிங்கில் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு அடிச்சிட்டல உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், சாவி ஏன் கண்ணு பார்க்கலாம்டா போடா. ஃபஸ்ட்டு போய் மருந்துக்கு ஹாஸ்பிட்டல் போய் காயத்துக்கு மருந்து போடு. ஏன்னா உசுரோட இருக்க மாட்டேன், துடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட போகிறேன். ஆல்ரெடி நிறைய பிளட்டு போயிடுச்சு போட. ஜேகே ரொம்ப கிண்டலாகவும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப கோவமாகவோ சொன்னாங்க. ஸோ அவன் இரிட்டேட் ஆகி ஸோ பிரைட் அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஜேகே அப்படி செம்ம கோவத்தில் அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ அவனுக்கு அடியும் போட்டிருக்கு, ரொம்ப பிளட் லாஸ் ஆகிட்டுருக்கு கையில் வேற. ஜேகே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, சரியான கோவத்தை உட்காந்துருக்கான். ஸோ ஜேகே பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்து உட்காந்து ஸோ கை பிடிச்சி ஸோ அப்படி ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, காயத்துக்கு மருந்து விட்டுருக்காங்க ஜேகேக்கு. ஸோ ஜேகேவும் பார்க்குறான், என்ன பண்ணுற நீ? கைக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்கேன், இதுதான் எவ்வளோ போது இருங்க, கையை அடிச்சுக்காம இருங்க ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம். நான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி முடிச்சுட்டு நானாவே போயிடுறேன், நீ ஒன்றும் பண்ணதை விட என் கையை விட இருங்க, நான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் இருங்களேன் அப்படி சொல்லிட்டு ஸோ ஜேகேட்டு இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கான். ஸோ தயம் தான் இந்த சைடு நினச்சோம்னா சொன்னதே கேட்க மாட்டேங்கிறான். ஜேகேவை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப டார்க் கிட்ட அடம் பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ இவனும் இருறான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறான், வந்துடுவான்
பார்க்கணும்டா. இல்லை நான் ஜேகேவை இப்போவே பார்க்கணும் டார்க்கு ப்ளீஸ், நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான் டார்க்கு. ஸோ எவ்வளோ சொல்லி பார்க்குறான் ஜிமன்கிட்ட. ஸோ ஜிமன் ஒரே அடம் பிடிப்பு. ஸோ நான் மாட்டேன், நான் ஜேகே பார்த்தே ஆகணும்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கான். டார்க்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சொன்னால் கேளுடா, புரிஞ்சுக்கூடா, அவன் வந்துடுவான்டா ஜேகே. முடியாது டார்க்கு, என்னால் சத்தியமாக முடியாது. நான் ஜேகேவை இப்போவே பார்க்கணும். ரொம்ப அட்டம் பிடிச்சிட்டு ஸோ அவன் பேச்சு கேட்காம, டார்க் பேச்சு கேட்காம ஸோ அங்கேருந்து ஜிம்மன் கிளம்பி போயிடுறான். ஸோ ஜேகே பார்க்க. ஸோ டார்க்குக்கு இங்கே அள்ளு விடுது. ஐயோ, சொந்த கல்லையே சூனிய வைக்கிறானே இவன் ஒருத்தன். அவன் சும்மாவே எரிமலை எப்படி வெடிக்குன்னு வெடிப்பான், சும்மாவே கோவப்படுவான். இவன் என்னன்னா உசுப்பத்தி நம்மளை ரணவனமாக ஆக்கி படுக்க வச்சிருவான் போல இருக்கே ஒரு அடியா. ஐயோ டே ஈர்வா ஜிமினே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே ஜிமின் பின்னாடி கத்திட்டே போயிருக்கான். ஸோ ஜிமின் வந்து பார்த்தோன்னா அப்படியே செம்ம ஷாக்கு. அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ இந்த சைடு நம்ம ஜெயிக்கிட்டோம். ஐயோ விட்டு தாயம், என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? நான் என்ன உன் ஆளா? ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு போயிட்டு காயத்துக்கு மருந்துக்க. இதெல்லாம் என் ஆள் எனக்கு பார்க்குறதுடா, நீ பார்த்துக்கிட்டு இருக்க. தான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன அப்டேஷன் எடுத்துக்காத, புரிஞ்சதா? தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத. ஜேகே இந்த மாதிரி நம்ம தையன்ட்ட சொன்னோன்னா ஸோ தையம் ஜேகே பார்த்துட்டு, ஏன் ஜேகே நான் பண்ணக்கூடாதா? நானும் ஆள் தானே. என்னது நீ எனக்கு ஆளா? சின்ன பேசிகிட்டு இருக்க நீ. இதோட சொன்னியே என் ஆள் தான் எனக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணுன்ட்டு. நான் ஆள் தானே, நான் பண்ணுறது இது எந்த தப்பும் இல்லையே தான் நான் பண்ணேன். தையம் இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட சொன்னேன். ஸோ ஜேகேக்கு செம்மையாக கோவம், சும்மாவே இரிட்டேட் ஆகிருந்துருப்பான். இன்னும் இவன் வேறு இப்படி வேறு பேசுகிறான். இன்னும் அவனுக்கு பயங்கரமாக கோவுது. தையம் நீ என்ன பேசிகிட்டு இருக்கா? நான் ஒன்றும் உன் ஆள் கிடையாது, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது, புரிஞ்சதா? தேவையில்லாத விஷயம்லாம் பேசி இதை அட்வான்டேஷன் எடுத்து எனக்கு காயத்துக்கு மருந்து போட்டு என் கூட அஃபர் ஆகி என் கூட ஒன்றா சுற்றணும்னு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு என் கூட அப்படியே சேர்ந்துடலான்னு நினச்சிட்டு இருக்காது தையம். இங்கே பார் தையம், உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அதை பாரு, எனக்கும் ஒரு லைஃப் இருக்குது, அதை பார்த்துட்டு போகிறேன், புரிஞ்சதா? தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணி என்னை இது பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம் தையம், இனிமேல் பின்னாடி சுற்றுறது, என்னை ஃபாலோ பண்ணி வர்றது, இந்த மயிரெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ மோவனே, நான் என்ன பண்ணுவேன் நீ எனக்கே தெரியாது, புரிஞ்சதா? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயங்க செம்மையாக மாட்டி திட்டி விட்டுட்டேன். ஸோ அங்கேருந்து கோவமாக போயிட்டான். ஸோ தயம் அதெல்லாம் கேட்டுட்டு ஸோ அப்படியே ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு அப்படின்ட்டு ஸோ அப்படியே அவனும் போயிடுறான். சரி நம்ம ஜிம்மனுக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. தையங்க தேடி ஸோ ஜம்மன் அவன் கிளாஸ்குள்ளே வந்துட்டு தையங்க பார்த்துட்டு ஷவுட்டை பிடிச்சி பயங்கரமாக கோவமாக அவனை பார்த்துட்டு, டீ என்ன தைரியம் இருந்தால் என் முன்னாடி என் கண்ணு முன்னாடியே அவனுக்கு நீ ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவ? அவன் தான் அவ்வளோ தூரம் சொல்கிறான்ல, அவனுக்கு நான் தான் முக்கியம், புரிஞ்சதா? வேற யாரும் இல்லை, அவனுக்கு எனக்கு மட்டும்தான், புரிஞ்சதா தையம்? தேவையில்லாமல் எங்கள் லைஃப்குள்ளே நீ வந்து நினச்சிக்கோ உசுரை விடுறதா இருக்கும். ஜிம்மன் ரொம்ப கோபமாக இந்த மாதிரி நம்ம தையங்க மரட்டி திட்டிகிட்டு இருக்கான். ஸோ தையம் ஒரு ஈவன் ஸ்மெல் பண்ணிட்டு தையம் ஜிம்மனை பார்த்துட்டு, என்னடா மிரட்டுறியா? ஐயோ பயந்துட்டேன், போட்டேன். அவன் என்றைக்குமே எனக்கு மட்டும்தான், அவன் எனக்கு மட்டும்தான். அதுக்கு அடிபட்டுருக்கு, நான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணேன். எனக்கு என்னடா பற்றிக்கிட்டே நீடா? வேணா கூல் வாட்டர் குடிக்கிறியா, இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? ஜில்லுன்னு ஆயிடுவேன். தையம் என்ன பேசிகிட்டு இருக்க நீ? பாரு, அவன் எனக்கு மட்டும்தான், என்ன புரிஞ்சதா? அவனை யாருக்கும் நான் விட்டும் கொடுக்க மாட்டேன், அவனுக்குமே, புரிஞ்சதா? அது நீயா இருந்தாலும் அதே தான் ஜம்மன், என்னோட ப்ராப்பர்ட்டியை நான் எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது நீயா இருந்தாலும் நான் கொடுக்கவும் மாட்டேன், அதனால் என் பொருளை எடுக்கவும் முடியாது. ஸோ அவன் என்னோடது. ஸோ அவன் எனக்கு மட்டும்தான் சொந்தமானவன். அவன் கூட லைஃப்பை ட்ராவல் பண்ணுறதை நீ கண்ணாலே பார்ப்ப, கண்ணாலே பார்த்து துடிச்சு செத்து போவியான்னு எனக்கு தெரில. ஆனால் கண்டிப்பாக உனக்குள்ள நிறைய வேதனை வரும். நீ கஷ்டப்படுறத நான் என் கண்ணாலேயே பார்த்து ரசிக்க போகிறேன். ஒரு நாள் ஜம்மன் ஏன் ஆளே முன்னாடியே நீ வேணாம், எனக்கு தேவையில்லை, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படி நான் அவன் வாயாலே சொல்லி உன்னை தூக்கி போட்டுட்டு, இது நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியல,
தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். லைஃப்லாம் நீ வேண்டவே வேணாம்னு தூக்கி போட்டுட்டு என் கூட வந்து ஒரு நாள் லைஃப்பை ட்ராவல் பண்ணுவான். நீ முக்கண்ணால் பார்ப்ப. நீ விட்டு பைத்தியக்கார மாதிரி சூற சுத்த தான் போகிற. அதை நான் பார்க்க தான் போகிறேன். எனக்கு ரொம்ப கிண்டலாகும், ரொம்ப கோவமாகும். இந்த மாதிரி நம்ம ஜிம்மனை பார்த்து சொன்னோன்னு ஜிம்மனுக்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ அப்படியே கணத்துலேயே ஒரு பஞ்சு. ஸோ டைமுக்கு செம்மையாக கோவம் வந்து ஜிம்மன் கணத்தில் செம்ம பஞ்சு பண்ணிடுறான். ஸோ இப்படி 2 பேரும் அடிச்சு பிடிச்சிக்கிறாங்க. உனக்கு இருக்குதுடா ஒரு நாள் என் கையில் தான்டா உனக்கு சமையல். விட்டதெல்லாம் போதும். என்ன மிரட்டுறியா? மிரட்டுறது நான் பயப்படுற ஆள் கிடையாதுடா. என்ன ரொம்ப தப்பு பண்ணிட்ட தயா. நீ லைஃபுக்குள்ளே உன் லைஃபுக்குள்ளே நான் வரலை. நீ தான் எங்கள் லைஃபுக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க. ஜமன், நீ என்னென்ன தப்பு பண்ணுறன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கா. நீ என்னென்ன திரும்ப முன்ன அவனுக்கே தெரியாமல் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கியோ, ஒரு நாள் அது அவனுக்கே தெரிஞ்சு உன்னை தூக்கி போட்டுட்டு என் கூட வருவான்டா. என்ன சொல்கிற தயம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒன்றுமே தப்பு பண்ணல. பச்சையும் மூஞ்சிலே எல்லா நடிப்பும் தெரியுதுடா. வேணா ஏமாத்தலாம், ஆனால் என்ன ஏமாற்றவே முடியாது. என்ன ஒரு டொமா காட்டட்டா? டொமாவா? என்ன பயன்படுத்துறியா? சிச்சோ, நான் பயன்படுத்தலை ரசா. உண்மையிலே ஏதோ கொஞ்சம் மொபைலை பாரு, இந்த வீடியோ பாரு. தயம் ஜிம்மனை பார்த்து இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ ஜிம்மனும் தயங்கோட மொபைலை பார்க்குறான், அந்த வீடியோ பார்க்குறான். அவனே பார்த்துட்டு எனக்கு அப்படியே அள்ளு விடுது, அப்படியே விற்று ஊற்றுது. செம்ம ஷாக்காக எப்படி தயங்க பார்க்குறான். ஸோ தயம் அப்படி ஸ்மெல் பண்ணிட்டு, என்னாச்சு ஜமன், பயமாக இருக்கா? வீடியோ ஜிகே மட்டும் பார்த்துருந்தான்னு நினச்சிக்கோ, உன்னை அடுத்த செகண்டு என்ன நடந்திருக்கும் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வீடியோ காமிக்க எனக்கு 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் கூட பத்தாது. ஒரே செகண்டில் அவனே என் மொபைல் எடுத்து பார்த்துட்டான்னா சொல்லி முடிஞ்சது. உன் கதையே மொத்தமாக முடிச்சு விட்ருவான் அவனே. எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா ஜமன்? ஏன்னா ஜிகே என் மொபைலை எப்பவுமே சர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். நான் ஃபாலோ பண்ணுறேன்னா, இல்லை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேனா, எல்லாத்தையும் நோட் பண்ணமா. அதனால தான் நான் சொன்னேன் ஜமன். இப்போ புரியுதா? பையன் இந்த மாதிரி பயங்கரமாக மிரட்டி ரொம்ப கோல்டு வாய்ஸில் வேற பேசுகிறான். ஸோ நம்ம ஜிம்மனை கல்ல விடுது. ஸோ ஜிம்மன் ஆனாலும் தயங்க முறைச்சி பார்த்துட்டு ஒழுங்கு போதே இந்த வீடியோ டெலீட் பண்ணேன். இந்த வீடியோ நான் எதுக்கு டெலீட் பண்ணோம்? நான் டெலீட் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை. அப்போ நீ டெலீட் பண்ண மாட்டேன், பண்ணவே மாட்டேன். என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ. அப்படியே தயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ டெலீட் பண்ணி ஃபோனை உடச்சிட்றான். ஸோ கோவத்தில் ஸோ தயம் அப்படியே கிளாப் பண்ணிட்டு ஸோ அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மனுக்கு ஒன்றுமே புரியல. இவன் ஃபோனை உடச்சிருக்கேன், வீடியோவும் டெலீட் பண்ணிட்டேன், இப்போ என்னடா பண்ணுவேன்? இப்போ ஃபோனை உடைச்சது உனக்கு வருத்தமே இல்லையா? ஃபீல் பண்ண மாட்டியா? சிரிச்சுட்டு இருக்க. செமன், நான் சிரிக்கிறது நீ பண்ணுறத பற்றி எனக்கு காமெடியாக தெரியுமா? எனக்கு காமெடியா? நான் ஃபோனை தூக்கி போட்டு உடைச்சிருக்கேன்டா. உனக்கு ஃபீலிங்ஸே இல்லையாடா? செமன், எனக்கு ஃபீலிங்ஸ் நிறையா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எனக்கு முன்னாடியே தெரியும் இதை பார்த்து காண்டாயி இந்த ஆதாரத்தை அழிக்கன்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி போட்டு ஒட்டப்பன்னு எனக்கு முதலையே தெரியும்டி. சூப்பர் ஜிம்மன், ரொம்ப பயப்படுற போல. ஆதாரத்தை அழிச்சிட்டா எனக்கு ஆதாரமே கிடைக்காதுன்னு நினச்சியா? லூசாடா நீ. ஃபோனையும் அழிச்சிட்டேன், ஆதாரத்தையும் அழிச்சு. அவன்கிட்ட சொன்னால் நம்பவும் மாட்டான். என் ஆள்கிட்ட போய் நீ சொன்னாலும் அவன் நம்பவே மாட்டான். ஒன்றும் ஒன்றால் பண்ணவே முடியாது. தயம் புரிஞ்சதா? ஜமன், நல்லா காமெடி பண்ணுற ஜிம்மன். ப்ளஸ் த காமெடி. நான் வீட்டில் போயிட்டு ரூமில் போயிட்டு தனியாக உட்காந்து சிரிச்சுக்கிறேன். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாதா? நீ ஃபோனை உடைச்சிட்ட, டெலீட் பண்ணிட்ட ஆதாரத்தை. அந்த ஆட்டத்தில் தானே நீ ஆடுற. ஜிம்மன் தப்பாக யோசிச்சிட்டேன். ஸோ ஆதாரம் என்கிட்ட தான் இருக்குது. என்ன சொல்கிற? உன்கிட்டயா? எப்படி? நான் தான் அழிச்சிட்டேன்னு. அதில் தான் ஒரு டெஸ்டேடா. அச்சோ, என்ன முட்டாள் நினச்சியா? நீ இந்த வேலை நான் பண்ணுவேன், எல்லா வேலையும் பண்ணுவேன் தெரிஞ்சு தெளிவாக பிளான் பண்ணி பண்ண வேண்டாம். நான் எனக்கு என்ன இது கூட தெரியாதா? அதை எப்படி பர்ஃபெக்டாக பொக்கிசமாக தரமா ஆதாரம் என் கையில். ஆனால் என் கையில் மட்டும் இல்லை, எல்லார் கையிலையும் இருக்குது ஆதாரம். என்னை குழப்புற தயம், ஒழுங்காக சொல்லு, என்ன பண்ணியிருக்க நீ? அச்சோ,
வைப் ரெடியாக இருக்காங்கமே. சரி சொல்லிடுறேன். இன்ஸ்டாகிராமில் தெளிவாக அப்படியே ப்ளே பண்ண வீடியோவை தூக்கி அப்படியே போஸ்ட் போட்டு எல்லாத்துக்கும் அனுப்பிட்டேன். இன்ஸ்டாகிராமில் மட்டும் கிடையாது ஜிமெல், வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாத்துலேயுமே ப்ளே பண்ணி வீடியோ டவுன்லோட் ஆகி இந்நேரம் வீடியோ எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா எனக்கு தெரில. முக்கியமாக யாழ் பார்த்துருப்பாங்கன்னு எனக்கே தெரில. என்ன ஜெமன், எனக்கு தெரியும்டா நீ ஆதாரத்தை இப்படி அழிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் அவ்வளோ முட்டாள் கிடையாது. நீ ஆதாரத்தை அழிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு, அச்சோ என் ஆதாரம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தியா ஜெமன்? சேச்சா, தப்பு ஜெமன், ரொம்ப ரொம்ப ராங் ப்ரெடிக்ஷன். இப்போ தெரியுதா ஜெமன்? கோழி கஞ்சு புலி கிட்ட வேலையை காட்டும், புலி வேற மாதிரி சுற்றி சுற்றி அடிக்கும். ஐயா கிங்குடா. என்னடா சொன்னா நான் கோழி குஞ்சாவா? ஆமாண்டா, நீ பார்க்கறதுக்கு கோழி குஞ்சு மாதிரி தான்டா இருக்க. அப்போ உன்னை கோழி குஞ்சுனே இனிமே கூப்பிட்றேன். ஐயோ தேவையில்லாமல் என் வழியில் நீ குறுக்கிட்டுட்ட. என்ன சொன்ன தையம்? புலி துரத்தி துரத்தி அடிக்குமா? இந்த கோழி குஞ்சு துரத்தி இல்லை, புரட்டி புரட்டி எடுத்து துரத்தி அடிப்பேன்டா கிங்கு ஜெமன். ஓ அப்படியா? யார் துரத்தி அடிக்கிறான்னு நானும் பார்க்குறேன். நீ துரத்தி வெளியே போறியா, கேட்டுக்கு வெளியே போறியா, இல்லை நான் கேட்டுக்கு வெளியே போகிறேன்னு பார்ப்போண்டா. தான் போகிற தையம் பாப்பா ஜெமன். ஸோ 2 பேருமே இப்படி ரொம்ப ரொம்ப அவங்கவுங்க கோவத்தை பயங்கரமாக காட்டிக்கிட்டு சவால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்மனுக்கு செம்ம இரிட்டேட் ஆகி அங்கே தான் போயிடுறான். அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே அப்படியே செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்கான் கோபமாகவே. ஜேகேயோட ஃப்ரெண்டு வந்து ஜேகேவை அப்படியே கன்ஃபர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகேவை ஓகேவாயிடுறான். இந்த சைடு நம்ம ஜெம்மன் ஜேகேவை பார்க்க வரலாம்னு சொல்லிட்டு நான் அடுத்து வரும்போதே கரெக்டாக அவனுக்கு மொபைல்லேருந்து கால் வரும். ஸோ அப்படியே எடுத்து பார்த்துட்டு ஷோ இவ வேறு நேரத்தில் கால் பண்ணிட்டு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பு மேலே டென்ஷன் மைண்டில் அப்படியே அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். ஹலோ ஏன்டி இப்போ கால் பண்ண? ஏன்டி இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க? சின்ன ஜெம்மன் இப்படிலாம் பேசுகிற? நீ இப்படிலாம் பேசவே மாட்டேன் என்கிட்ட. இப்போ உனக்கு என்னடி வேணும்? நான் உன்னை பார்க்கணும், நீ வரையா இல்லையா? எனக்கு வேலை இருக்குடி, என்னால் வர முடியாது, புரிஞ்சதா? வேறு வாட்டி பார்த்துக்கலாம், புரிஞ்சதா? இல்லை எனக்கு இப்போவே உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும், புரிஞ்சுக்கொடி. சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க மாட்டியா நீ? அதெல்லாம் எனக்கு பற்றி கவலை இல்லை ஜெமன். நீ எனக்கு வேணும், நான் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும், நிறைய பேச வேண்டியது இருக்குது. நீ என்னை பார்க்க கூட வர மாட்டியா? நான் இவ்வளோ தூரம் உன்னை கூப்பிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற. அப்போ என்னை பார்க்க வர மாட்டேல? சரி நீ பார்க்கவே வரணும். அப்படி இப்போ என்னை பார்க்க வரலை, நீ என்னை பணமெல்லாம் பார்க்கணும் ஜெமன் சொல்லிட்டேன். என்ன மொழிலாம் பேசிகிட்டு இருக்க? பைத்தியக்கார மாதிரி பேசாத தயவு செஞ்சு. ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? அப்போ ஏன் ஜெமன் இப்படி பண்ணுற? நான் உன்னை பார்க்கணும்னு ஆசையாக பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட நிறைய பேசணும், உன் கூடயே இருக்கணும்னு எவ்வளோ ஆசை இருக்கேன் எனக்கு. நீ ஏன் இப்படி பண்ணுற? நீ வந்தேன்னா ஓகே, நீ வரலன்னா நான் அதை கண்டிப்பாக பண்ணுவேன். ஓ உன்னோட பெரிய தொல்லை ரோதனையாக போச்சுடி. வரேன்டி போதுமாட்டி, ஃபோனை வை. ஓகே. ஜிமெனோ ஃபோனை கட் பண்ணிட்டு ஸோ அப்படி இரிட்டேட் ஆகி அவனுக்கு சரியாக கோவம் வருது. ஐயோ இவத்தோட தாங்கல, போகலன்னா இந்த மாதிரி சொல்லி என்னை சாவடிறான், போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இரிட்டேட் மைட்லாம் அவன் மேலே காட்டிட்டு ஸோ அங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ ட்ரீக்கு பார்த்துட்றான் ஜிமென் எங்கே போகிறான் அப்படின்ட்டு. ஸோ அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஜிமென் அந்த பொண்ணை கூப்பிட்டு இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டு ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன்டி இப்படி என்னை சாவடிக்கிற? ஒரு நாள் பொறுத்துக்க மாட்டியாடி? என்ன ஜிமென் வந்தோடனே திட்டுறேன்னா? உன்கிட்ட பேசணும், உன் கூட இருக்கணும் தானே நான் ஆசைப்படுறேன், நீ இப்படி வந்தோடனே திட்டுறேன். ஓ சரிடி சாரிடி, முன்னாடி விஷயம் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜெம்மன் கையை பிடிச்சி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடான். ஜோய்க்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே புரியலை ஜிக்கிக்கு, அப்படியே குழம்பி போய் நிற்கிறான். ஸோ அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனான். ஸோ இப்போ 2 பேர் ரூமில் இருக்காங்க. ஜெம்மன்
என்னடி வேணும் உனக்கு இப்போ? லவ் யூ டூ. இப்போ என்ன உனக்கு வேணும்? நீ தான் வேணும். வேணாண்டி சும்மா இரு. நான் ஏற்கனவே என்ன டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேற மாதிரி மேட்ரு பண்ணிட்டு இருக்காங்க. ஜெய்க்கு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒட்டஞ்சு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஜெய்க்கு செம்ம ஷாக் ஆகிடுறான். அதோட இந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறான், அவனுக்கு என்ன பெரிய பிரச்சனைகள் வருது, என்னத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டு போகிறான், அடுத்து ஜெம்மன் என்ன பிரச்சனை மாட்டுவான், எந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணி வெளியே வருவான், அடுத்து தயங்குக்கு என்ன பிரச்சனை நடக்க போகுது, ஜெய்கேவும் தயங்கும் ஒன்றா ஆவாங்களா ஒன்றா ஆக மாட்டாங்களா? ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். லவ் யூ. பாய்.